மறுநாள் முதலாளி மாதிரி சந்திச்சு துப்பாக்கி வாங்க. தேங்க்ஸ் மந்திரம். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இருக்கட்டும். இந்த வச்சுக்க. நான் செஞ்சது சரியே தவறு. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சதுன்னு இன்ஸ்பெக்டர் வீட்டில் துப்பாக்கி போட்டேன். துப்பாக்கியை ஒப்படைச்சிட்டு வேலைக்கு சேருவான்னு பார்த்தா இப்படி செல்வத்தை கொண்டுட்டு வினையா வந்து நிற்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தேன். செல்வத்தை கொண்டு அந்த போலீஸ்காரனை சும்மாவே விடக்கூடாதுல. வாங்கல வாங்கல போ. பாசு தூர போல. நீங்க உங்க நண்பனை இழந்துட்டு நிக்கிறீங்க. கோவப்படுறது நியாயம்தான். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி செல்வன் செத்து போனது ஆக்சிடென்ட்ல இல்ல. என்ன சொல்ற? அது ஒரு கொலை. ஏய், எல்லாமே எங்களுக்கு தெரியும். தேவையில்லாம உளறிட்டு இருக்கா. தூர போல. அவனை கொன்னது வேற யாரும் இல்லைங்க, எசக்கிதான். உண்மையா சொல்ற? நானே 2 கண்ணால பார்த்தேன். எசக்கியும் அவனோட ஆளுகளும் ஒருத்தவன் தூக்கி போட்டு போனாங்க. நான் யாருன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அதான் தெரிஞ்சது உங்க ஃப்ரெண்டு செல்வன். அவனை கொலை பண்ணது மட்டும் இல்லாம அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியே தொடர்ந்து பண்ணிட்டாங்க. இப்பயாவது நம்புறீங்களா? இந்த கொலைக்கு யார் மேல சந்தேகப்படுறிய? டேய், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். உங்க சோழ என்ன உண்டோ அதை மட்டும் பாருங்க. நம்ம ஆளு எசக்கிய கொன்னவன் எவனா இருந்தாலும் விட மாட்டால. அண்ணா, இந்த மந்திரம் பைய எங்க வேலை பார்க்க தெரியுமா? ஏதாவது மெக்கானிக்கல் வச்சிருக்கான்ல தோற, அவனை எங்கனையாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும். நீங்க